பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மை அவர் தாங்குகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம மேலே பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை அவர் வழி நடத்துகிறார். அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராக, நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்குகிறவராக, அவர் நமக்கு பக்கபலமாக இருந்து நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் கோலும் அவர் தடியும் நம்மை தேற்றுகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறதா இருக்கிறது. இந்த புரிதலோடு கூட தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த நாளை துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்லவரே, நன்மை செய்கிறவரே, போதுமானவரே, எங்களை போஷிப்பவரே, எங்களை வழிநடத்துபவரே, எங்களை வாழ வைப்பவரே, உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். உண்மையே எங்களை முழு இருதயத்தோடு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு மீட்பராக, இரட்சகராக, எங்கள் மேய்ப்பராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், கேள்விகள், குழப்பங்கள் எல்லாம் அகற்றி போட்டு கர்த்தர் தாமே ஆளுகை செய்யுங்க. சரியான காரியத்தை செய்வதற்கு எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு துணை நிற்கிறவரே, நீர் தாமே எங்களை வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய வரங்களினாலும் எங்களை நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைத்திடுங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபைகளை கொடுத்து தொடர்ந்து பெருக செய்வீரார். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ச்சியாய் தியானித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இன்றைய தினத்துல பாகம் 8 நம்ம தியானிக்க போகிறோம். Fall before the glory, rise by the Spirit. மகிமைக்கு முன் விழுந்து ஆவியினால் எழுந்திரு என்கிற தலைப்புல நம்ம இன்றைய தினத்துல தியானிக்க போகிறோம். Fall before the glory, rise by the Spirit. மகிமைக்கு முன் விழுந்து ஆவியினால் எழுந்திரு என்ற தலைப்புல PDF ஃபைல் அனுப்பியிருக்கிறத ஓபன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எசேக்கியேல்ல போன பாகத்துல 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தோட தான் முடித்தோம். முதல் அதிகாரம் முடிந்தது. அந்த முதல் அதிகார கடைசி வசனத்தின் தொடர்ச்சியாகவே தான் 2ஆம் அதிகாரத்தின் 2 வசனங்களும். அது ஒன்றிணைந்த ஒரு காரியம். அதை வாசிப்போம். இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். எசேக்கியேலுடைய இந்த தரிசன காட்சி இருக்கு பாருங்க. அவர் முதல்ல தரிசனம் பார்க்கிறாரு. ஏதோ ஒரு தகவலை அறிந்து கொண்டு அதோட அந்த தரிசனம் முடிந்து போகல. ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு அதை அப்படியே, இது இப்படிலாம் பார்த்தேன், இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் இருக்குது, ஓஹோ இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அறிவதற்காக தரிசனம் அல்ல. அது ஒரு மாற்றத்தோடு முடிகிறது. அவரை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு போய் முடிவடைய வைக்குது. அவர் தேவனுடைய மகிமைய அப்படியே கண்ணில் பார்க்கறது மட்டும் இல்லை,
மகிமையை மட்டும் காணவில்லை, அந்த மகிமையால் மாற்றப்பட்டார். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, அந்த வசனத்துல பார்த்தோம்னா, கண்டபோது அப்படின்னு இருக்குது, விழுந்தேன், கேட்டேன், காலூன்றி நில், ஆவி எனக்குள் வந்து நிற்கும்படி செய்தது, பேசுகிறதை கேட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது பாருங்க. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கண்டார், விழுந்தார், அப்புறம் கேட்டார், ஆவியால் பலன் பெற்றார், எழுந்து நின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். இதே ஒழுங்கு வேதாகமம் முழுவதும் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இது என்ன பிரதர் கண்டார், விழுந்தார், கேட்டார் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. தரிசனத்தை பார்க்கிறது பார்த்ததோடு நிறுத்தப்படல. அந்த தரிசனத்தின் காரியங்கள்ல தகவலா மட்டும் அவர் மனதிற்கு, அதாவது மைண்டுக்கு போகல. அந்த தரிசனத்தின் தாக்கம் அவரையே மாற்றுகிறது. அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அவர் அப்படியே சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிறார், விழுகிறார் என்பதை குறிக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்றோம்னா, தேவன் பெருமை உள்ளவர்களை நேரடியாக ஊழியத்திற்கு அழைப்பதில்லை. முதலில் அவர்களை பணிவிற்கு கொண்டு வருகிறார், பிறகு தமது கிருபையால் எழுப்புகிறார். ஒரு பெருமை உள்ளவனை ஊழியத்திற்கு அழைக்கிறதற்கு முன்பதாக அந்த மனிதனை ஒரு பணிவிற்கு கொண்டு வந்து விடுகிறார். அந்த ஒரு பணிவுடன் அவன் மனநிலை மாறினதற்கு பிற்பாடு கிருபையை கொடுத்து எழுப்புகிறார். தேவனுடைய மகிமைக்கு முன் பணியாதவரை தேவன் ஊழியத்திற்காக உயர்த்துவது இல்லை. பணிவிற்கு பிறகே அதிகாரம், ஆராதனைக்கு பிறகே ஊழியம், கிருபைக்கு பிறகே சேவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இதெல்லாம் பரிசுத்த ஆவி நம்மை ஆறுதல் அளிப்பதோடு நிற்பதில்லை, நம்மை எழுப்பி தேவ சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை அளிக்கிறார். யார் ஒருவர் பெருமைப்படாதபடிக்கு அந்த பெருமை உடைக்கப்பட்டு அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக மாற்றம் பணிவிற்குள்ள வருகிறார்களோ, அதாவது தாழ்மைக்குள்ள வருகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். யார் ஒருவர் தேவனுடைய மகிமையை பார்த்து வியந்து, தேவன் இவ்வளவு பெரியவரா, தேவன் இவ்வளவு நல்லவரா, தேவன் இவ்வளவு பரிசுத்தமானவரா என்கிற அந்த மகிமையின் அர்த்தங்களை அவர்கள் விளங்கிக் கொண்ட பிறகு அவர்கள் கர்த்தரை பணிந்து ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒருவரையே கனப்படுத்துகிறாங்க. அப்படி ஆராதனை செய்கிறதற்கு பிறகே அவர்களை வைத்து ஊழியத்தையும் கர்த்தர் செய்கிறார். அந்த பணிவிலே தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். மீண்டுமா எழும்பி நிற்பதற்கும் தூக்கி நிறுத்தப்படுவதற்கும் அங்கு தேவனுடைய கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபைக்கு பிறகே அவர்களை எல்லா சேவையை செய்ய வைக்கிறார். அப்பதான் எல்லா மனிதர்களிடத்திலும் அவர்கள் கிருபையை காட்டுவார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானதாக நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். 5 stages of God's call. தேவனுடைய அழைப்பின் 5 நிலைகள் என்னென்னங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். தேவன் ஒருவரை அழைக்கிறார் என்றால், தேவனுடைய ஊழியத்திற்கென்றும் கர்த்தர் அவருடைய சேவையை செய்வதற்கென்றும் ஒருவனை அழைக்கிறார் என்றால், தேவனுடைய அழைப்பின் 5 நிலைகள் என்ன? 5 stages of God's call. முதல் காரியம், தேவன் முதலில் மகிமையை அவங்களுக்கு காண்பிக்கிறார். முதல்ல மகிமையை அந்த மனிதர் கண்டுகொள்ளுகிறார். இந்த இடத்துல எசேக்கியேல் he saw the glory, முதலில் மகிமையை கண்டார். ஊழியம் என்பது தேவனை காண்பதிலிருந்து தொடங்குகிறது, மக்களை பார்ப்பதிலிருந்து அல்ல. நல்ல கவனமா கவனிக்கணும். ஊழியம் அப்படிங்கிறதும் தேவனுக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்வது என்பதும்
மக்களை தேடி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவதில் அல்ல. முதலில் ஆண்டவரை பார்த்து, முதலில் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து, முதலில் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, முதலில் ஆயத்தமாக எல்லா காரியங்களையும் செய்து, அதற்கு பிற்பாடு மக்களை பார்க்கிறதுக்கு போகிறதா இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அழைப்பின் உறுதியை அனைவரும் அறிந்து கொள்வதற்கு அவரவர்கள் முதலில் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறது மிக அவசியமானதா இருக்கிறது. இன்னைக்கு கூட வாழ்க்கையில ஒரு சில தீர்மானங்களை எடுத்துட்டு ஆண்டவரேன்னு வரக்கூடாது. ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்துதான் அதற்கு பிற்பாடுதான் தீர்மானமே எடுக்கணும். சோ இங்க ஃபர்ஸ்ட் எசேக்கியேல் he saw the glory, முதலில் மகிமையை கண்டார். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்கப்படுது. அத மகிமையை பார்த்த உடனே அவருடைய மனநிலை எப்படி மாறுது? இரண்டாவது பாருங்க, he fell on his face, முகங்குப்புற விழுந்தார். இங்க முகங்குப்புற விழுந்தார் என்பது எதற்கு அடையாளமா இருக்குது? விழுதல் என்பது தாழ்மையையும் சரணடைதலையும் ஆராதனையையும் தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்ந்து கொள்வதையும் குறிக்கிறது. திரும்ப நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல அப்படியே நீங்க உங்களை தாழ்த்தி விழுகிறீங்கன்னா, விழுதல் என்கிறது இந்த இடத்துல உங்களுடைய அர்ப்பணிப்பை குறிக்குது, ஆராதனையை குறிக்குது. ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்துல விழுகிறோம் பாருங்க. அது எதெல்லாம் அடையாளத்துவப்படுத்துதுன்னா, நமக்குள்ளே தாழ்மையை உருவாக்கி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. முழுமையாய் நீங்க சரணடைஞ்சிட்டீங்க. You have surrendered yourselves. உங்களை முற்றிலுமாய் சரணடைந்து விட்டீங்க அவருடைய பாதத்துல. அவரையே ஆராதனை செய்றீங்க. இன்னொன்னு, அவருடைய பரிசுத்தத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்கிறத இதெல்லாத்தையும் காட்டுது. மகிமையை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் வருது பாருங்க. கவனிக்க வேண்டிய விஷயம், இப்ப இங்க எசேக்கியேலை தேவன் அவனை தள்ளிவிடவில்லை. தேவனுடைய மகிமை அவனை தாழ்த்தியது. இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ளணும்னா, மகிமையை காமிச்சு அப்படியே கீழே விழுந்துரு அப்படின்னு கீழே தள்ளி விடல. மகிமைய உணர்ந்து மகிமையை கண்டு அந்த அந்த சூழ்நிலையில அப்படியே மனதிற்குள்ள ஒரு பெரிய மாற்றம். பெருமை உள்ள எத்தனையோ ஆட்கள் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய மகிமை கண்ட அந்த சூழல்ல முழுமையாய் மாற்றப்படுவார்கள். என்ன பிரதர், எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது? ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே வாழுகிறவன் தன்னை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு வருது பாருங்க. தேவனை அறிகிற அறிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உருவாக்கி விடுகிறது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ங்கிறாங்க. தேவன் யார், என்னை படைத்தவர் எப்படிப்பட்டவர், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், எவ்வளவு பெரியவர், இது எல்லாம் விளங்கி கொள்ளும் பொழுது அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லையே, நான் அவருக்கு விரோதமாக என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறேனோ அத்தனைக்குள்ளேயும் ஒரு உணர்வு வந்து அவருடைய பாதத்துல விழுகிறத தவிர வேற எதுவுமே நமக்கு தோன்றுவதில்லை. அந்த அளவுக்கு அந்த மகிமையின் சூழல் நம்மை தாழ்த்துகிறது. So he fell on his face. அடுத்தது, he heard God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்டார். விழுந்ததற்கு பிற்பாடு, விழுதலுக்கு பின்னரே எசேக்கியேல் தேவனுடைய கட்டளையை கேட்டார். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தேவன் பேசுற சத்தம்லாம் கேட்கறது இல்லை, தேவன் என்கிட்ட பேசுறதே இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா இங்க உண்மையான காரியம் என்னன்னா, பலர் முதலில் தங்களை அர்ப்பணிக்காமலேயே தேவனுடைய வழிகாட்டுதலை தேடுகிறார். அவங்க இன்னும் அர்ப்பணிக்கவே இல்லை அவங்க மனசை. அவங்க தேவனை அறிந்து தேவனுக்கு முன்பாக விழுகவே இல்லை. ஆனா எங்களுக்கு என்ன வேணும்னா, எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும்,
நாங்க இதுல இப்ப என்ன பண்றது, என்ன செய்கிறது, லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும், இப்படி வழிகாட்டுதல வேணும்னு தேடுறாங்க. தேவன் தங்களை அர்ப்பணித்த இருதயங்களிடமே மிகவும் தெளிவாக பேசுகிறார். ரொம்ப முக்கியமான அழகான சத்தியம் வாழ்க்கைக்கு இது. அருமையான பாடம். இன்னைக்கு லைஃப்ல கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போகும் பொழுது என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முடியாதபடி இருக்கிறீங்கன்னா, அந்த சத்தம் எப்படி நம்ம கேட்கும்? ஆண்டவர் என்கிட்ட பேசுறது எப்படி கேட்கும்? அவருக்கு இருதயத்தை திறந்து கொடுத்தா தானே கேட்கும். ஒரு ஃபோன் இருக்கு, நீங்க கால் பண்ணி இன்னொருத்தவங்க பேசுற சத்தத்தை நீங்க கேட்கணும்னு ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கேட்போம்? கண்டிப்பா அதற்கான சிக்னல் உங்களுக்கு கிடைக்கணும். உங்க போன்ல அதற்கான சிக்னல் இருந்தா கால் கனெக்ட் ஆகும். அவர்களுக்கு சிக்னல் இருந்துச்சுன்னா அவங்க பேசுற சத்தங்கள் உங்களுக்கு கேட்கும்படி அந்த சேருகிறது. அப்போ அந்த சிக்னல் இல்லைன்னா ஒண்ணுமே கேட்காது, ஒண்ணுமே நடக்காதே. தேவனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்பதற்கான சிக்னல் எப்படி உருவாகுது? அவருடைய பாதத்துல முதல்ல நீங்க தாழ்மையாய் விழுந்து கிடக்கிறதுல தான் இருந்து ஆரம்பிக்குது. அவர் யார் என்கிற அந்த மகத்துவத்தையும் மகிமையும் உணர்ந்து அதை புரிந்து அவரை கனப்படுத்தி அவருக்கு மரியாதை செலுத்தி அவரை முக்கியத்துவப்படுத்தி அவர் பாதத்துல விழுந்து கிடக்கிறோம் பாருங்க. அதிலிருந்து தான் ஆரம்பமே. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கான ஆரம்ப பகுதி அதுதான். அர்ப்பணிக்காம வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தங்களை அர்ப்பணித்த இருதயங்களிடமே மிகவும் தெளிவாக பேசுகிறார். மனதில் பதிய வேண்டிய மிக முக்கியமான காரியம், கீழ்ப்படிந்த இருதயமே தேவ குரலை தெளிவாக கேட்கும். இன்னைக்கு ஐ நீட் காட்ஸ் கைடன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுல முதல் காரியம் கீழ்ப்படிதல் இருக்குது. கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிந்த இருதயம் தேவ குரலை தெளிவாக கேட்கும். சரி, fourth lesson என்ன? The spirit entered into him. ஆவியானவர் அவருக்குள் வந்தார். வரலாற்று ரீதியாக பார்க்கணும்னா இது அவரை தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தியதாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையில தான் உண்மையாய் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்குள் ஆவியானவர் வாசம் செய்கிறார். ஆனா இந்த இடத்துல பழைய உடன்படிக்கையில எசேக்கியேலுக்கு உள்ளுக்குள்ள வாசம் பண்ணுகிற அனுபவத்தை அங்க ஒரு டெம்பரரியா அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. என்ன அர்த்தம்? அவர் புதிய உடன்படிக்கையை பத்தியும் தீர்க்கதரிசனமாய் சொல்லுக வேண்டிய நபரா இருக்கிறார். அதனால அதற்கு அடையாளமாக ஆவியானவரும் அவருக்குள் வருகிற அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆவியானவர் வெளியிலிருந்து உதவவில்லை, உள்ளே பலப்படுத்தினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு தூரத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்யற தேவன் அல்ல, உங்களிடமாக உங்களுக்குள் உங்களுக்குள்ளிருந்து உங்களை பலப்படுத்த உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமா தான் இருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர் இன்றைக்கும் உங்கள் உள்ளத்தின் வாசலில் தட்டி கொண்டுதான் இருக்கிறார். திறந்தவர்களுக்குள்ளே அவர் வருகிறார். அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்க அவர் முற்படுவதில்லை. யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து தாழ்த்துகிறார்களோ, நான் தேவன் சொல்லுவதை கேட்பேன், அவர் சொல்லுவதின்படிதான் வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கிறவர்களுக்கு அவர் சரியான வழிகாட்டுதலை கொடுத்து வாழ்க்கையிலே வெற்றி பெற வைக்கிறார். ஆவியானவர் உள்ளே வாசம் செய்து சகல விதத்திலும் உதவி செய்கிறார். அடுத்தது 5வது பாருங்க. He was made to stand upon his feet. அவர் காலூன்றி நிற்கப்பட்டார். கவனிங்க, இதுல எசேக்கியேல் தானாக எழுந்து நிற்கவில்லை. இதுலயும் ஆவியானவர் உள்ள வந்தாருன்னு வாசிச்சோம். ஆவியானவர் அவரை எழுப்பினார். கிருபை ஒருபோதும் நம்மை தோல்வியில் விட்டு விடுவதில்லை, நம்மை ஊழியத்திற்காக எழுப்புகிறது. என்ன செய்யணுமோ அதற்காக கிருபை நம்மளை தூக்கி எடுக்குது. நாம் நம்முடைய பலத்தால் நிற்பதில்லை, கிருபையினாலே நிற்கிறோம். அல்லேலூயா. சோ என்ன அனுபவத்துல வந்துடுறோம்னா,
முதல்ல இந்த 5 இந்த டாபிக்கையும் நம்ம பார்க்கறதா இருந்தா என்ன புரிந்து கொள்றோம்னா, அப்படியே மகிமையை பார்க்க வைக்கிறார் ஆண்டவர். மகிமையை பார்க்க வைக்கிறார்னா மகிமையை அவர் காட்டுகிறார். தேவன் யார் என்கிற அந்த அறிவு நமக்கு வருது. மகிமையை பார்க்கிறதுனா, நான் எங்கேயுமே பார்க்கலையே பிரதர், எங்க போய் பார்க்கணும் அந்த எண்ணத்துல கேட்கக்கூடாது. தேவன் யார் என்கிற அறிவை உங்களுக்கு எப்படியாகிலும் அவர் உணர்த்துகிறார். போதிக்கிற ஒரு போதகருடைய வசனத்தின் மூலமாகவோ, அல்லது நீங்கள் காண்கிற ஏதோ ஒரு சொப்பனத்தின் மூலமாகவோ, இல்ல நீங்க வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வார்த்தையின் மூலமாகவோ, தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற அந்த உணர்வை உள்ளுக்குள்ளே உருவாக்குகிறார். அந்த உணர்வை அடைந்தவர்கள் அவருக்கு முன்பாக தங்களை முற்றிலுமாக தாழ்த்தி விடுகிறார்கள். ஏன்னா அந்த தேவனை அறிகிற அறிவு ஒரு மனுஷனை அப்படி மறுரூபமாக்கி விடுகிறது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குது. இது சொல்லி வர்ற விஷயம் அல்ல. அவர் யார் என்கிறதை, அவர் எவ்வளவு மகத்துவமானவர், ஜீவன் அவருடைய கரத்துல தான் இருக்குது. உயிரோடு நான் இருக்கிறேனா அவருடைய கையில தான் காலங்கள் இருக்குது. அத்தனையும் அறிந்தவர், அறிந்த பொழுது வாழ்க்கையே அவர்தான் என்று அர்ப்பணித்து விடுகிறான். அந்த தாழ்மை என்பது அவனுக்குள்ளே உருவாகிறது. இது அவன் உருவாக்கி கொள்வதல்ல. சோ அவன் அர்ப்பணிக்கிறான். அதற்கு பிறகு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். ஆவியானவர் அவனுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரே அவனை எழுப்புகிறார், நிற்க வைக்கிறார், தூக்கி எடுக்கிறார். சோ இது கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறது. யூத ரபிகள் எப்பொழுதுமே அவர்களுடைய எழுத்துக்கள்ல ஒரு காரியத்தை விளக்குவதுண்டு. என்னன்னா, தேவனுக்கு முன்பாக விழுவதை அவமானமாக கருதாமல் பெரிய மரியாதையாக கூறுவர். நம்ம ஒரு பெரியவங்க முன்னாடி போய் ஒரு சிறுவங்க காலில் விழுவுறாங்க அப்படின்னா அது அவமானமாக கருதப்படும் இல்ல. அது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கான அடையாளமாக பல கலாச்சாரங்கள்ல அது நடைபெறுவது உண்டு. தமிழ் கலாச்சாரத்திலையும் அது உண்டு. யார் ஒரு பெரியவரா இருக்கிறாங்களோ அவங்களுடைய கால்களில் போய் விழுகிற காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம மனிதர்களுடைய கால்களில் போய் விழுகிறதற்கான விஷயம் அல்ல. ஆனா தேவனுடைய கால்களில் விழுகிறதற்கு நம்ம அர்ப்பணிக்கப்பட்டவங்களா இருக்கணும். வேதத்துல ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் என்று ஆதியாகமம் 17:3 வாசிக்க முடியும். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு அப்படின்னு யாத்திராகமம் 34:8 வாசிக்க முடியும். யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டுன்னு யோசுவா 5:14 வாசிக்க முடியும். இதெல்லாம் அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய அந்த கனத்தை, மரியாதையை செலுத்துறதுக்கு அடையாளமா இருக்குது பாரு. இதன் போக்கு தெளிவாக நமக்கு காட்டப்படுகிறது. என்ன அப்படின்னா, தேவனின் பரிசுத்தத்தை உண்மையாக உணர்பவர்கள் தங்களுக்கு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பாக தாழ்மை அடைகிறார்கள். எவ்வளவு அருமையா இந்த காரியம் புரிய வருது பாருங்க. இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன். தேவனின் பரிசுத்தத்தை உண்மையாக உணர்பவர்கள் தங்களுக்கு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பாக தாழ்மை அடைகிறார்கள். இன்னைக்கு உங்களை தேடி ஒரு பொறுப்பு வருகிறது என்றால் அது என்ன அர்த்தத்துல வருது? நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக உருவாயிருக்கிறீங்கிற நம்பிக்கையில உங்களை நம்பி அந்த பொறுப்பு உங்களை தேடி வருகிறது. ஆனா பெருமை என்பது உங்களுக்குள் இருக்குமாயின் அந்த பொறுப்பை ஒருபோதும் ஒருவரும் ஒரு காலம் ஒழுங்காக செய்து முடிக்க முடியாது. இன்னைக்கு உங்களை நம்பி கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார், பெற்றோராய் ஒரு வேலையை கொடுக்கிறாரு, படிக்கும் காரியத்திற்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு, தொழில் செய்வதற்கு ஒரு காரியங்களை கொடுக்கிறாரு, ஊழிய அழைப்புனா அதற்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. இந்த உலகத்துல நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்திற்கு காண்ற ஒரு காரியத்தை குறிக்கிறாருன்னா, இதை உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் தாழ்மை உள்ளவர்கள் ஆவதற்கேதுவாக தேவனை அறிந்து கொள்ளுங்கள். தேவனை நீங்கள் அதிகம் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் மனம் தாழ்மையாகவே மாறுகிறது. உங்களை தேடி அந்த பொறுப்பு வருகிறது. அதை செய்வதற்கான உதவிகள் ஆவியானவரே உங்களை தூக்கி எடுத்து அவருடைய வழிகாட்டுதலை கொடுத்து உங்களை கிருபையின் பலத்தை கொடுத்து உங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு கடினமான களிமண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடினமான களிமண்ணை எடுத்து உடனே பாத்திரம் உருவாக்கிட முடியாது.
ஒரு குயவன் கையில அது முதலில் மென்மையாக மாறணும். அந்த களிமண்ணை நல்லா பிசைந்து அதற்கு கொஞ்சம் நீர் ஊற்றணும்னா நீர் ஊற்றி அதை நல்லா பிசைந்து அடித்து அந்த கடினமான களிமண் மென்மையாக மாற்றப்பட்ட பிறகு அதை வைத்து அழகான ஒரு பாத்திரம் வணையப்படும். ஒன்றுக்கும் உபயோகமில்லாத கடினமான களிமண் இப்பொழுது வாழ்நாளெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாறுகிறது. எப்பொழுது? அது மென்மை அடைந்த பிறகு. அதே போல் தேவன் பெரிய பொறுப்புகளை அளிப்பதற்கு முன் இருதயத்தை பணிவாக்குகிறார். அவர் உங்களை வணைகிறதற்கு உங்க இருதயம் மென்மையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்பதான் அவர் சொல்றதை கீழ்ப்படிவோம். அப்பதான் அவருடைய வழிகாட்டுதலுக்கு இணங்குவோம். இல்லைன்னா கேட்போம், செய்ய மாட்டோம். நம்ம ஆண்டோடைய வார்த்தை எனக்கு வேணும்னு வந்து கேட்கறது முக்கியம் இல்லை, அதற்கு நம்மளை அர்ப்பணிச்சு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யறோமாங்கிறது தான் முக்கியம். ஒருத்தவங்க கிட்ட வந்து ஐயா நான் குழியில விழுந்து கிடக்குறேன், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர். ஐயா இந்த பக்கம் திரும்பி வாங்க, இந்த பக்கம் பாருங்க ஒரு மரத்துடைய வேர் இருக்குது, நல்லா உறுதியா இருக்குது, அந்த வேரை பிடிச்சி மேல ஏறுங்க அப்படின்னு மேல இருந்து ஒருத்தர் சொல்றாரு. அப்படிங்களா, சரி சரி சரிங்க. கேட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாருன்னா வெளியே வந்துடுவாரா? வரமாட்டார். மறுபடியும் கேட்கிறாரு போற வரவங்க, ஐயா யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சரி இன்னொருத்தர் வந்து ஒரு கயிறை தூக்கி உள்ள போட்டு இந்த கயிறை இருக்கமா பிடிங்க, நாங்க அப்படியே மேல தூக்கிடுறோம் அப்படின்னு சொன்னா, அப்படியா சரி 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 அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் இருக்கிறாங்கன்னா மேல வர முடியாது. இன்னைக்கு பலரும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும்னு வந்துடுறது, ஆனா கேட்டதை செய்யறதில்லை. ஏன் செய்யறதில்லை? இருதயம் மென்மை அடையவில்லை. இருதயம் இன்னும் கடின இருதயமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட கடினமான களிமண்ணால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு வார்த்தைகள் போனாலும் அவைகள் பயனற்று போகிறதாய் மாறுகிறது. இன்றைக்கான தியான கேள்விகளாக முன்வைக்கிற கேள்விகளை பாருங்க. நான் உண்மையாக தேவனுடைய பரிசுத்தத்தை அனுபவிக்கிறேனா அல்லது ஆவிக்குரிய காரியங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேனா? இன்னைக்கு காலப்போக்கில் என்ன சூழ்நிலை ஆகுது? சர்ச்சுக்கு போறத ஏதோ கடமைக்கு போற மாதிரி ஒரு காரியமாக நடக்கிறது. இந்த பைபிள் எடுத்து படிக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு புக்கு படிக்கிற மாதிரி, இது சரி கடவுளுடைய புக்கு போல ஏதோ ஒன்று எடுத்து படிப்போம் அப்படின்னு படிக்கிற மாதிரி மாறுகிறது. ஜெப வாழ்க்கை உறவற்ற ஒரு வாய்ப்பாடு ஒப்பிக்கிறது போல ஒரு காரியத்தை ஒப்பிக்கும்படியான சூழல் மாறுகிறது. இது எல்லாம் ஏன் இப்படி சாதாரணமா போயிடுச்சு? ஜெபம், பைபிள் படிக்கிறது, தேவனை ஆராதிக்கிறது, சபைக்கு போறதெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு கடமைக்கு செய்யறது மாதிரி, ஒரு பழக்க வழக்கம் மாதிரி ஏன் மாறி போனது? ஏன் மாறி போனது என்றால் உண்மையாகவே தேவனுடைய பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளல ஜனம். அவர் யார் என்பதை இன்னும் புரிந்து கொள்ளல. அவருக்குரிய கணத்தை செலுத்துறதுக்கு மனம் பக்குவம் அடையல. இதான் முதல்ல இருக்கிற விஷயம். இரண்டாவது பாருங்க, ஆண்டவர் என்னிடம் ஒப்பு கொடுக்க சொல்லும் பெருமையின் பகுதி ஏதேனும் உள்ளதா? இன்னைக்கு உங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விஷயத்துல நான் இன்னும் ரொம்ப பெருமையா தான் இருக்கிறேன், நான் இன்னும் அர்ப்பணிக்கவே இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவரை எதிர்க்கு நிற்க வச்சுட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்தா அது விளங்குமா? இல்லை. மூணாவது, தேவனுடைய பணியை விட முதலில் அவருடைய குரலை கேட்க நான் விரும்புகிறேனா? தேவனுடைய பணியை விடனா தேவனுக்காக நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு போறதுக்கு முன்னாடி உட்காந்து என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு அவர்கிட்ட உட்காந்து அவருடைய குரலை கேட்கிற பழக்கம் இருக்குதா? நாலாவது, என் பலத்தை நம்புகிறேனா அல்லது பரிசுத்த ஆவியை சார்ந்திருக்கிறேனா? இன்னைக்கு காலையில கூட கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அத்தனை பேரும் ஒரு காரியத்தை யோசிங்க. பல நேரத்துல உங்க பலத்தையும் உங்க பராக்கிரமத்தையும் நம்பிடுறீங்களா? இல்ல பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல அவருடைய ஆவியினாலதான் ஆகும்னு சொல்லி ஆவியானவரை சார்ந்து வாழ்றீங்களா? கடைசியா, சிலுவையில் கிறிஸ்துவின் பணிவு என் ஊழிய மனப்பான்மையை எவ்வாறு மாற்றுகிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்பதை எத்தனை பேர் உண்மையா படித்து உணர்ந்து கொள்றீங்க? சர்வ வல்லமை படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உண்மைதான்.
ஆனால் பிதாவானவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மனுக்குலமாகிய நமக்கு காட்டிட. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மை உண்டாக்கின தேவன் அவருடைய குரலை நாம் கேட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கு, செவி கொடுக்க வேண்டும் என்பதற்கு, அதற்கு கீழ்ப்படியணுங்கிறதற்காகவே சிலுவையின் முடிவு பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். இதை அறிந்தவர்களுடைய நம்மளுடைய மனப்பான்மை இப்ப எப்படி மாறி இருக்குது, மாற்றுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இன்னைக்கு நம்ம அவருடைய மகிமைக்கு முன்னாடி விழுந்து கிடப்போம். ஆவியானவர் நம்மளை தூக்கி எடுத்து உலகத்துல நம்மளை பெரிய காரியங்களை செய்ய வைக்க அவர் நம்மை வழி நடத்துகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாம் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில நாங்கள் எல்லாரும் இணைந்து நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் எழுந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அது கிருபை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் எவ்வளவு பெரியவர், வல்லமை உள்ளவர், ஜீவன் உள்ளவர், ஆவியாயிருக்கிற தேவன், மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை பொருந்தினவர், மகிமையின் ராஜா, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்ட வார்த்தைகளுக்கு அடிபணிகிறவர்களாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு வழிகாட்டுங்க. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றட்டும். உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை எழுப்பி நிற்க வைப்பீராக. எல்லா காரியத்தையும் செய்ய வைப்பீராக. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைய தினத்திலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்தியை எங்களுக்கு கொடுங்க. அது எங்களுக்கு தேவை. ரொம்ப ஞானத்தோடு நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்யட்டும். ஆண்டவரே, சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் கொடுங்க. இந்த காரியத்தை நாங்கள் அவசரப்பட்டோ ஆண்டவரே இதுலேயும் நாங்கள் செய்ய வேண்டாம். நீடிய பொறுமையும் கொடுங்க. உம்முடைய அன்பை எங்களுக்கு ஊற்றி உம்முடைய அன்பை எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்கும்படி, காட்டும்படி செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் சரீரம் ஆரோக்கியம் ஆகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தால் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து எங்களை பெருக வைங்க. அநேகருக்கு நாங்கள் அள்ளி கொடுக்கவும், ராஜ்யத்தின் பணியை பெருக வைக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைய தினத்திலும் உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்ந்து எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீரார். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord, uncle. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, ma. Praise the Lord, ma.